ஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக சொல்கிறேன். இறைவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொல்ல எல்லாமே சத்தியம்தான், சத்தியவான் தான் சொல்றான், சத்தியத்தை மட்டுமே பேசுற கடவுள் தான் பேசுறான். ஆனா அந்த இறைவனே பேச ஆரம்பிக்கிற பொழுது மனிதர்களுக்கு புரிகிற விதத்துல பேசணுன்றதுக்காக அவன் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஒரு மேட்டர் சொல்ல போறேன், எப்படி மேட்டர் தெரியுமா, சத்தியமா உண்மைடா நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வலுஹாஹா, அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல் கமரிதா தலாஹா, அதை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக, வன்னஹாரிதா ஜல்லாஹா, பளிச்சென்று வெளிப்படுகிற பகலின் மீது சத்தியமாக, வல்லைலிதா யக்ஷாஹா, அந்த வெளிச்சத்தை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, பஸ்ஸமாயி வமா பனாஹா, வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா, அதை வடிவமைத்திருப்பதன் மீது சத்தியமாக, வல் அருளி, பூமியின் மீது சத்தியமாக, வமா தஹாஹா, அதை விரித்து பயன்படுத்த தகுந்ததாக மாற்றி வைத்திருக்கிற அந்த செயல் முறையின் மீது சத்தியமாக. இவ்வளவு சத்தியம் போட்டு இதெல்லாம் இது நம்மிடத்துல இப்படியான ஒரு பேச்சு மொழி இல்லாத காரணத்தினால இதை நம்மளால டக்குன்னு விளங்கி கொள்ளவோ சாதாரணமா புரிந்து கொள்ளவோ இயலாது. இயல்பா நம்ம எதை டக்குன்னு விளங்குவோம்னு கேட்டா, எது நம்முடைய பேச்சு வழக்கத்துல இருக்குதோ, என்ன ஸ்டைல நம்ம அன்றாட உரையாடுவோமோ அது டக்குன்னு விளங்கும். இஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக பேச்சு வழக்கு உங்களுக்கு நம்மிடத்துல இல்லாட்டியும் கூட குர்ஆனுடைய பேச்சு மொழின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மொழியில ரொம்ப பீடிகை போட்டு ரொம்ப அதற்கு சொல்ல போற விஷயத்துக்கான முக்கியத்துவத்தை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு மேட்டர் சொல்லி இவ்வளவு சத்தியம் பண்ணி, ஒரு சத்தியம், ரெண்டு சத்தியம், மூணு, நம்மளாம் சத்தியம் பண்ணா என்னத்தை சத்தியம் பண்ணிட முடியும்? நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் இறைவன் மீது சத்தியமாக, அந்த இறைவனுக்கு வேற வேற பெயர்களை சொல்லி சத்தியம் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இறைவன் என்ன வேணாலும் யார் வேணாலும் சத்தியம் பண்ணவான்றதுனால பல உறுதிப்பாடுகளை போட்டுட்டு கொண்டு வந்து ஒரு மேட்டர் சொல்ல வர்றான். வனப்சின் பமா சப்பாஹா, உள்ளத்தின் மீதும், அந்த உள்ளத்தை வடிவமைத்திருப்பதின் மீதும் சீரமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த உள்ளத்திற்கு அதனுடைய நன்மை எது தீமை எது என்பதையெல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்து விட்டான். உள்ளத்துக்குள்ளேயே இயல்பான வாழ்க்கை முறையில சரி எது தப்பு எது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நடைமுறை வாழ்க்கை குறித்த ஞானம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு தனியா போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வர வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இப்ப நீங்க இஸ்லாம் சொல்லுகிற இயற்கை மரபுகள் இருக்குல்ல, அந்த இயற்கை மரபுகளை இங்க உட்கார்ந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை மரபுகள் என்ன, போய் பேசாத, ஏமாத்தாத, தப்பு செய்யாத, வாக்குறுதி மீறாத, அடுத்தவனை கொலை பண்ணாத, இதுக்கு நீங்க இங்க வந்து படிக்கணுமா? யாரும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலே அது இன்பில்ட் சாப்ட்வேர். நம்ம போன் வாங்கும்போது இன்பில்டாவே வருது இல்லை சிலது, நம்ம சிலதை டவுன்லோட் பண்றோம், பிளே ஸ்டோர்ல போய் ஆப் ஸ்டோர்ல போய் சிலதை டவுன்லோட் பண்ணி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஏற்றி வச்சுக்கிறோம். அது 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 கொஞ்சம் இருக்கு, அது குர்ஆன்ல சிலது இருக்கிறது. அது அல்லாம உலகத்துல மனுஷனா இறைவன் தயார் பண்ற எல்லா மொத்த ப்ராடக்ட்லயுமே இன்பில்டா வர்ற சிலது இருக்கிறது. அந்த என்ன இன்பில்ட்னு கேட்டா இயற்கை நெறின்னு ஒண்ணு. அதான் இந்த போய் பேசாதப்பா, அடுத்த ஏமாதப்பா, திருடாதப்பா, அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாதப்பா. இதுக்கு நீங்க இங்க உட்கார்ந்து டேபிள் போட்டு குர்ஆனை புரட்டி நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பொய் பேசாமல் இருப்பதே சிறந்தது என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அதை படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை வாத்தியார் கேட்ட உடனே அதை எக்ஸாம்ல எழுதி அதை பாஸ் பண்ணி அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. இதெல்லாம் இன்பில்டாக தக்வாஹா, இது இஸ்லாம் சொல்லுகிற இயற்கை நெறிதான். ஆனால் இந்த இயற்கை நெறி உலகத்துல மனிதர்களாக இருக்கிற எல்லா மனித உயிர்களின் உள்ளத்திலேயும் இயற்கையாகவே இறைவனால் விதிக்கப்பட்டு வந்து, அவர் இந்துவா இருந்தாலும் இது தெரியும், அவர் கிறிஸ்தவரா இருந்தாலும் தெரியும், கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் தெரியும். இதே மனுஷன் இருந்தா எல்லாத்துக்கும் இன்பில்டு மெமரியா இதை இறைவன் ஸ்டோர் பண்ணி தான் வெளியே உலகத்துல வாழ வைக்கிறான் அவங்கள சொல்லிட்டு. கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, இதான் மேட்ரு. இந்த மேட்ருக்கு தான் இவ்வளவு பீடிகை. இது என்ன மேட்ரு? கத அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை பரிசுத்தப்படுத்தியவர். அந்த உள்ளத்தை வடிவமைச்சு சரி பண்ணி அது உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறப்ப அந்த உள்ளத்தை யாரு சுத்தமா வச்சுக்கிட்டாரோ, பரிசுத்தப்படுத்துறாரோ, கத அஃப்லஹ, பரிசுத்தப்படுத்துகிறாரோ. பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சும்மா விட்டா அது துரு பிடிச்சும். சில பொருட்களை பயன்படுத்தல வீணாகிரும்ல. இதுக்குன்னு ஒரு பயன்பாட்டு மெத்தேடுன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த மெத்தேடு நமக்கு உலகத்துல மத்த எல்லாத்துக்கும் மெத்தேடு தெரியுது. மைக்கு பயன்பாடு மெத்தேடு எப்படி, ஆமா இது எப்படி இருக்கும், இந்த ஒயர் போடணும், அப்பப்போ கலட்டணும், என்ன போடணும், அது பேட்டரி போடணும், இப்படிதான் இதை பயன்படுத்தணும், இது இல்லாட்டி இது வீணா போயிடும். ஒரு வண்டி வாகனத்துக்கு ஒரு பயன்பாட்டு மெத்தட் இருக்குது, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். வாகனம் ரொம்ப முக்கியமானது, அது மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினது, அதுக்கப்புறம் துரு பிடிச்சிருச்சா டக்குனு போயிட்டா 10,000 15,000 பில்ல தட்டிடும். அதனால ரொம்ப கவனமா வச்சுக்கணும், வாரத்துக்கு துடைக்கணும், என்ன போடணும், செயினுக்கு தேவைப்படுற அந்த ஆயிலத்துக்கு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். லேசா கிழிஞ்சிட்டா கூட உடனே தையல் போட்டு சரி பண்ணிக்கணும். அதனுடைய பயன்பாட்டு முறை தெரிகிற காரணத்தினால இந்த பொருட்களை ஒரு வீட்டை
ஒரு டாய்லெட்டை பயன்பாட்டு முறை தெரியுதுல்ல, 10 நாள் கழுவோம், அவ்வளவுதான், நாத்தம் முடிஞ்சு நாரும்பா. அதனால அப்பப்போ போகும்போது லைட்டா பிரஷ போட்டு வந்துருவோம், லேசா பினாயில ஊத்தி விட்டு வந்துருவோம், லைட்டா ஹார்பிக்க போட்டு வந்துருவோம். பயன்பாட்டு முறை தெரிகிறதுல. சாப்பிடுற தட்டை சாப்பிட்ட உடனே கழிச்சு வச்சுனா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி அது காஞ்சி போயிடுச்சுன்னா அதுல கொசு ஈ வந்து உட்கார்ந்துருக்கு, அது பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது. அது ஒண்ணுக்கும் பயன்பாட்டு முறை இருக்கிறது. இந்த எல்லா பயன்பாட்டு முறைகளையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா எது பயன்பாட்டு முறையிலேயே நாம தெரிந்து கொள்ள வேண்டியதிலேயே ஆக முதன்மையான இடத்துல இருக்கிறதோ அதுக்கும் ஒரு பயன்பாட்டு முறை இருக்கிறது. அதை சுத்தப்படுத்துறது, அதை அசுத்தப்படுத்துறது அப்படின்றதுக்கான வேலைகளும் காரணிகளும் செயல் திட்டங்களும் இருக்கிறது. அதை எது அசுத்தப்படுத்தும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியல, எது அதை பரிசுத்தப்படுத்தும்னு தெரியல, என்ன லிக்விட் யூஸ் பண்றதுன்னு தெரியல. மனசை சரி பண்றதுக்கு, மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, இங்க இந்த ஃப்ளோரை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன நமக்கு கேட்ட உடனே லைசால் வாங்கிட்டு வந்துரும். என்னப்பா போட்டு கிளீன் பண்றது, சோப்பு ஆயில் வாங்கிட்டு வா அல்லது சோப்படி வாங்கிட்டு வா, போட்டு அடிச்சு மாப் போட்டு விட்டோம்னா பளிச்சுன்னு ஆயிரும். இந்த ஃப்ளோரை சரி பண்றதுக்கான, பரிசுத்தப்படுத்துறதுக்கான மெத்தடை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான முறை என்ன, எது அதை அசிங்கப்படுத்தும், எது அதை அசுத்தப்படுத்தும், எப்பொழுது அது அசுத்தமடையும், அந்த அசுத்தத்திலிருந்து அதை தூய்மைப்படுத்துவது எப்படி, இதுதான் சொல்றாங்க. யார் அதை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதை தூய்மைப்படுத்தினவன் வெற்றி அடைஞ்சுக்கிட்டான். யார் அதை வீணடிச்சாரோ அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டான். அதை பயன்பாட்டு முறையில் முறையா பயன்படுத்தல, அதை பரிசுத்தப்படுத்தி அப்பப்போ கிளீன் பண்ணி வைக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு.